ஹாய் மச்சிஸ் லிவிங் ருபீஸ் 02 தர்ஷன் ஃபுல் ஜோதிர்லிங்காஸ். நம்ம சேலஞ்சில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 7 கோயிலில் செடி பிளான் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா மகாராஷ்டிராவில் இருக்க கிருஷ்ணேஸ்வர் டெம்பிளுக்கு தான் போயிட்டு. நீங்கள் தான் கிருஷ்ணேஸ்வருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் டிவிக்கு பிளாக் கலரில் ட்ரெயின் உக்காஞ்சிக்கோப்பா அப்படின்னாங்களா. அப்பமா ஆண்டி பக்கத்துலேயே உக்காஞ்சிக்கணும். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். அங்கே வீடு காமிக்குதா காடு காமிக்குதான்னு தெரியல. அப்புறம் பசிக்க வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால 30 ரூபா கொடுத்து சமோசா வாங்கிக்கினேன். இங்கே வந்து இறங்கிட்டு மேலே வெளியே எந்த சைடு போகிறதுன்னு தெரில. லெஃப்ட்டில் பை தோ பை பஸ்ஸில் எப்படி தூங்கிட்டு இருக்கிறேன். அங்கே வந்து 2 ஸ்டாப் முன்னால் கூட அந்த இறக்கி விட்டாங்கப்பா. இப்போ எங்கே நந்தன் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து கால் வலி வந்துச்சு, கை வர வலிக்குது, செடி தூக்கினா. சிங்கிள் பர்சனுக்குலாம் ரூம் தரதில்ல அப்படின்ட்டாங்க. ரூம் தெரியும் சுற்றினே இருக்கிறப்ப தான் நான் ஒரு போல்டு பார்த்தேன். அந்த துணியெல்லாம் ஊற வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து டேக் இட் அண்ட் ஹோல்ட் இட். எல்லா டைமும் நான் ஒண்டியாக கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான்ப்பா ஒன்று புரிஞ்சிச்சு. என்னன்னா காசு இல்லை, என்ன சேல் பண்ணி காசு பண்ணணும். இவ்வளோ கஷ்டப்படுறவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாமே. ஓகே, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ். நைட் ஃபுல்லாக அந்த இடத்துல தான் உக்காந்து அப்படியே சாஞ்சின பேக் மேலே பார்த்து தூங்கிட்டு இருந்தேன். ட்ரெயின் இன்னும் ஒரு 1/2 ஹவரில் 5வது பிளாட்ஃபார்ம் வரும். அதனால தான் கிளம்பி போயின்னு இருப்பேன். சரி வாங்க 5th பிளாட்ஃபார்ம் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். லிவிங் ருபீஸ் 02 தர்ஷன் ஃபுல் ஜோதிர்லிங்காஸ். ஏனோ கந்தலே ஏனோ ஏனோ எவன்டா போய் சுத்தின்னு வருதுன்னு சொல்லிட்டு எஸ்கலேட்டர் மேலே வந்தாங்க. அதுலேயே ஒருவேளை கீழே போயிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் எத்தனை டேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 15. நம்மக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3120 ருபீஸ். அங்கே பாருங்கள் டிவிக்கு பிளாக் கலரில் ட்ரெயின். எப்படா நம்ம ட்ரெயின் வரும்னு நினச்சேன். கடைசியாக நம்ம ட்ரெயின் வந்துச்சுப்பா. இப்போ வாங்க இங்கேருந்து அகமதாபாத்துக்கு போகலாம். ஓகே, உள்ளே வந்து எங்கே உக்காரலன்னு வச்சுருந்தேன்னா நம்ம ஆண்டி இங்கே உக்காஞ்சிக்கோப்பா அப்படின்னாங்களா. அப்பமா ஆண்டி பக்கத்துலேயே உக்காஞ்சிக்கணும். அப்புறம் ட்ரெயின் மின்னல் வேகத்தில் அச்சுக்கின்னு ஸ்பீடாக போய் நம்மளை அகமதாபாத்தில் ட்ராப் பண்ணாங்க. அப்புறம் பசிக்க வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால 20 ரூபா கொடுத்து ஒரு டீ, ஒரு பிஸ்கெட் வாங்கினேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டு சமோசா அவங்க வந்தாங்க. 3 சமோசாவை 2 சமோசா 30 ரூபா சொன்னாங்க. அம்மா 30 ரூபா கொடுத்து ஒரு சமோசா வாங்கிக்கினேன். கடைசியில் நம்மளை சேஃபாக கூட்டின்னு அந்த அகமதாபாத்தில் ட்ராப் பண்ணாங்கப்பா. சரி வாங்க கீழே இறங்கிட்டு நீங்கள் எங்கன்னா நியர்பை ஃப்ளவர் ஷாப் இருக்கான்னு தேடின்னு போகலாம். ஓகே, ஏன்னா இங்கே ஃப்ளவர் வாங்கினா தான், இல்லைனா ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. ஓகே, ஃபைனலி இங்கே வந்து இறங்கிட்டு மேலே வெளியே எந்த சைடு போகிறதுன்னு தெரில. லெஃப்ட்டில் போகிறதா ரைட்டில் போகிறதான்ட்டு. அதுக்கப்புறம் விக்கி எல்லோரும் போயின்னு இருக்காங்க, ஏதோ ஒரு சைடு போடான்னு சொல்லிட்டு அப்பா வெளியே வந்தோம்னே ஆட்டோக்காரில் ஆட்டோ வேணுமா. ஹாய் மச்சீஸ். இப்போ நம்ம அவுரங்காபாத்தில் இறங்கிட்டு இப்போ எங்கே போயின்னு இருக்கோன்னா பஸ் ஸ்டாப் தான் போகணுமா இருக்குது. போகிற வழியில் பிளான்ட் வாங்கிட்டு போயிடலான்ட்டு. இப்போ போய் நிற்கிற கோயில் மலை இருக்கா. அப்போ அங்கே போயிட்டு செடி இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நம்ம தேடின்னு இருக்கலாம் ஆகாது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இப்போ 2 செடி வாங்கிட்டு போகிறேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம போகிற பீமாசங்கர் கோயில் கூட மலை மேலே தான் இருக்கிறது. அதனால இங்கே 2 செடி வாங்கிக்கலாம். ஓகே, வாங்க போய் பிளான்ட் கடையில் போய்ட்டு கண்டினியூ பண்ண. ஹாய் மச்சீஸ். ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷனுக்கு போனேன்னா அங்கே செடியே இல்லைப்பா, ஏதோ வீடு காமிச்சுன்னு இருக்குது. அதனால இப்போ இன்னொரு லொக்கேஷன் பார்த்து போயின்னு இருக்கேன். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். அங்கே வீடு காமிக்குதா காடு காமிக்குதான்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். மச்சீஸ் ஃபைனலி நம்ம பிளான்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். பெல்பத்திர செடி இங்கே இருக்க பாருங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்கா, தூக்கின்னு போகிறதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை இருக்கேன். சரி வாங்க வாங்கிட்டு போகலாம். ஒரு வழியில் தூக்கின்னு தான் போகணும். பை தோ பை மச்சீஸ் ஃபைனலி நம்ம 2 செடி பிளான்ட் வாங்கிட்டோம். ஏன்னா 2மே மலை இருக்கிறதுனால நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே வாங்க இப்போ நம்ம இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போகலாம். ஓகே, இதோட காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90 சொன்னாங்க. நான் ஏதோ டிஸ்கவுண்ட் இல்லாட்டி வந்து 80 ருபீஸ் கொடுன்னு சொல்லிட்டாங்க. 160 ருபீஸ் ஆச்சு. சரி வாங்க பஸ் ஸ்டாப் போகலாம். இதுதான் பஸ் ஸ்டாப் உள்ளே போனால் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியே வந்தால் பஸ் நம்பர் 42 நம்மளுக்கோசரம் வெயிட் பண்ணிருந்துச்சு. இங்கேருந்து கிருஷ்ணேஸ்வர் டெம்பிளுக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பஸ்ஸில். ஹாய் மிச்சஸ், நீங்கள் தான் கிருஷ்ணேஸ்வருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நான் எங்கே சொல்லி வரீங்க
அவுரங்காபாத் வந்துட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாப் வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் பஸ் நம்பர் 42 ஏறினீங்கன்னா டேரெக்டாக கோயில் இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். போனால் அது தெரியும் கோயில் இறக்கி விடுறாங்களா இல்லை வேறு என்ன இறக்கி விடுறாங்களான்ட்டு. ஓகே, பஸ் நம்பர் 42 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கிருணேஸ்வர் டெம்பிள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹாய் மச்சீஸ், எடிட்டிங் பண்ணி லேட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சா, பஸ்ஸில் எப்படியும் தூங்கிட்டு இருக்கிறேன். அங்கே 2 ஸ்டாப் முன்னால் கூட அந்த இறக்கி விட்டாங்கப்பா. இப்போ எங்கேருந்து நந்தன் பண்ண போகுது 600 மீட்டர் இருக்குது. வாங்க நந்தன் போகலாம் செடி எடுத்துன்னு. சரி அங்கே போய் கேட்டேன் ரூம் இருக்குன்னு. நாங்கள் போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு துணி எல்லாம் துவச்சி போடணும். எல்லா துணியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது துணி துவச்சி போட்டு தண்ணி ஊற்றிக்கின்னு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம். ஓகே, அப்புறம் அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா கொஞ்சம் தூரம் நடந்து கால் வலி வந்துச்சு, கை வர வலிக்குது, செடி தூக்கின்னு. அப்போ ட்ராப் கேட்டேன். அண்ணா நம்மளை கரெக்டாக கோயிலுக்கிட்டே ட்ராப் பண்ணார். இதான் கோயில். ஹாய் மச்சீஸ், இங்கே ஒரு இடத்துல கேட்டேன், அது உள்ள சிங்கிள் பர்சனுக்கெலாம் ரூம் தரதில்ல அப்படின்ட்டாங்க. சரி வாங்க அப்படிக்கா இன்னும் எவ்வளோ வயது நாங்கள் போய் யாருன்னா கேட்கலாம். நம்ம பட்ஜெட் லாஸ்ட்டாக 300 ரூபாயில 400 ரூபா, அதுக்குள்ளே ரூம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, ஹாய் மச்சீஸ், ரூம் தெரியும் சுற்றினே இருக்கிறப்ப தான் நான் ஒரு போல்டு பார்த்தேன். சிவகிருப்பா கெஸ்ட் ஹவுஸ் 499 ருபீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு அப்பெல்லாம் சுற்றி நின்றதுக்கு நம்ம சிவகிருப்பான்ற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லேயே நம்மளுக்கு ரூம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. இங்கே பாருங்கள் ரூமு எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய ரூமு தேவையா அப்படின்னு வச்சேன். துணி துவைக்கணும் வேறு வழி இல்லை. 500 ரூபாய் ரூம். துணியெல்லாம் வாஷ் பண்ணுன்றதுனால நான் ரூம் எடுத்தேன். எல்லாம் ரூம் எடுத்துருக்க மாட்டேன், வேறு கோயிலுக்கு போய்ட்டுருக்குவேன். சரி வாங்க துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வரலாமா, இல்லை தண்ணி ஊற்றின்னு கோயிலுக்கு போய்ட்டு வந்து துணி வாஷ் என்ன யோசிக்கிறேன் இல்லை பண்ணலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். எதுவும் ஒன்று பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஃபுல்லு டயர்டு. காலையில் சமோசா சாப்பிட்டு பசி வேறு எடுத்துச்சா. அப்புறமா இங்கே இட்லி சாப்பிட்லான்னு வந்தேன். 60 ருபீஸ் ஆச்சு இட்லிக்கு. இட்லி சாப்பிட்டு நீர்மாத்தூள் வாங்கிக்கின்னு வாங்க இப்போ போயிட்டு தண்ணி ஊற்றி துணியெல்லாம் ஊற வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அழுக்கு துணியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி ஊற வைக்கலாம். வாங்க போயிட்டு take it and pull it. Take it and pull it. ஃபைனலி நம்ம மூஞ்சி கை கல்லாம் கழுவி தண்ணி ஊற்றிடலான்னா துணியை சேஞ்ச் பண்ணிக்க துணி இல்லையா, எல்லா துணியும் ஊற வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால மூஞ்சி கை கல்லாம் கழுவிக்கின்னு தலை ஃபுல்லாக நெஞ்சுன்னு குளிச்சுட்டு போயின்னு இருக்கேன். இப்போ இதோ நம்ம அந்த காசியில் தான் பண்ண முடியல, அதனால இங்கே நம்ம மனம் செடியிலேருந்து வில்பத்திரை ஒன்று வச்சுக்கின்னு நம்ம சிவாப்பா பூஜை பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன். சரி வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு செடி நட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் துணி துவைக்கலாம். ஓகே, ஹாய் மச்சீஸ், கோயில் உள்ள ஃபோன் அலோவ் பண்ணல. ஸோ அதனால் வெளியே வந்து வீடியோ பண்ணலான்னு வெளியே வந்து பண்ணின்னு இருக்கேன். சாமியை நல்லபடியாக என் கையால் ஜோதிலிங்கத்துக்கு நம்ம வாங்கின பில் பத்திரிலேருந்து தலைமலை வச்சு நம்ம வேண்டிங்கன்னாச்சு. நம்ம நினச்சிருந்து நடக்கும் எல்லாமே, நம்ம நினச்சிருந்து எல்லாமே நடக்கும். ஏன்னா நம்ம சிவாப்பா ஒரு விஷயத்தை எல்லாமே நடத்தி வைப்பார். ஒரே விஷயம் சரி வாங்க அப்படிக்கா போகலாம். ஓகே, இப்போ ஒரு நல்ல இடம் தேடி எனக்கு செடி பிளான் பண்ணுறதுக்கு, அதுதான் அப்படிக்கா வந்தேன். நீங்கள் எங்கன்னா செடி இங்கே பிளான் பண்ணலான்னு நினைக்கிறேன். கோயில் வெளியே சாமி அங்கே இருக்கா, அதை பிளான் பண்ணலான்னு நினைக்கிறேன். போய் செடியை தந்து இங்கே பிளான் பண்ண. கோவில் அங்கே இருக்கா, நம்ம இங்கே தான் பிளான் பண்ண போகிறோம். அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றினலாம் சொல்லி. ஹை மச்சீஸ், செடி இன்ட்ரெஸ்ட் நம்ம அது தண்ணி ஊற்றினல. ஸோ நம்ம எங்கள் கோயில்கிட்டயே பாஞ்சின்னு இருக்க வெல்கங்கா ரிவர், இதோ இதுதான் வெல்கங்கா ரிவர். வெல்கங்கா ரிவரில் தண்ணி பிடிச்சிக்கின்னு நம்ம போய் செடி எடுத்துன்னு அங்கே நான் சொன்னால் தெரியுமா அந்த இடத்துல போய் நம்ம செடி பிளான் பண்ணலாம். கோயிலுக்கு வெளியே என்ட்ரன்ஸ்க்கு அப்படிக்கா இருக்குது இப்படிக்கா. ஆனால் சாமிக்கு ஆப்போசிட்டில் இப்படிக்கா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் செடி பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். ஓகே, உள்ளே போகிறதுக்கு நான் அப்போயே க்யூ நின்றுக்கிறேன். செம்ம மழை. நான் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துருக்கிறேன், மழையே இல்லை. நான் சாமி துணி ஊற வச்சுக்கிறேன், இந்த அளவுக்கு நீ மழை பெஞ்சனா நான் எப்படி துணி வச்சுட்டு எங்கேன்னு பாஸ் ஆகுதுன்னு மனுஷன் நினச்சிருந்தேன்னா அதே மாதிரி இங்கே பாருங்கள் மழை வந்து ஃபுல்லு மழைப்பா. இப்போது 5 நிமிஷத்தில் என்ன மாதிரி மழை தெரியுமா, பயங்கரமாக மழை. தண்ணி ஆறா போகிற மாதிரி மழை வந்துருந்துச்சு. சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோடனே மழையே இல்லை. இப்போ வாங்க, அதான் நான் சொன்னல நம்ம சிவாப்பா மீன்ஸ் எல்லாம் தரெல்லாம் காஞ்சிட்டு கெட்டியாக இருக்கும், என்னால் பள்ளம் தோண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு மழை வர வச்சு தரெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ண வைப்பாரு. நான் பள்ளம் தோண்டது கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னார், அதுலேருந்து நம்பிட்டேன். சரி வாங்க இப்போ போய் நம்ம செடியை தந்து பிளான் பண்ணலாம். ஓகே, எல்லா டைமும் நான் ஒண்டியாக கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு சிவாப்பா 2 பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட அமுச்சு விட்டார். வேற யாரும் துணை இல்ல கூட வரவில்லை எல்லாம்
எல்லாம் எனக்கு இங்க நீதானப்பா. செஞ்ச தப்ப சரி பார்த்து கொஞ்சம் மேடேத்து இந்த வரம் போதும் அப்பா. தண்ணி தன்னா தண்ணி தன்னா. அதை பற்றி சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம கிருஷ்ணேஸ்வர்லேயும் நம்ம செடி பிளான் பண்ணிட்டோம். நம்ம செடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த செடி இருக்கா கோயிலுக்கு பக்கத்துலாம் தெரியும். அந்த கோயிலுக்கு ஆப்போசிட் அங்கே நம்ம செடி பிளான் பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வெளியவே இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் தான் ஹாய் மச்சீஸ், ஃபைனலி ஜோதிர்லிங்கத்தில் 12வது ஜோதிர்லிங்கமான நம்ம கிருஷ்ணேஸ்வரில் நம்ம செடி பிளான் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னா பீமா சங்கர் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம இன்னைக்கு நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம துணிக்கு எதுவுமே வாஷ் பண்ணல. ஸோ அதனால தான் நான் ரூமே எடுத்தேன். ரூம் எடுத்து துணியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். இப்போ போயிட்டு என்ன வேலை இருந்து போய் துணி துவைக்கிற வேலை தான். வாங்க சரி போயிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் 10 கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கோயில் உள்ள ஃபோன் அலோவ் பண்ணியிருந்தா இது போய் நான் கோயில் உள்ள வீடியோ எடுத்துருக்கேன். கோயில் உள்ள பிளான் பண்ணியிருக்கேன். கோயில் உள்ள ஃபோன் அலோவ் பண்ணல, அதனால தான். இல்லைனா போயிட்டு கோயில் உள்ள பிளான் பண்ணியிருக்கேன். பேசிட்டு வீடியோ பண்ண முடியாது, அதனால தான் எங்கள் கோயில் வெளியே பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ செடி நட்டு வச்சுட்டு வந்தோம்ல, இயற்கை பாருங்கள், தண்ணி ஊற்றினு நம்ம செடிக்கு அதில் லைட் லைட்டாக தூரல் போட்டுனுது. இருக்கான்னு தெரில, மழை இப்போது லைட் லைட்டாக தூரல் போட்டுனுக்குதா. நம்ம செடிக்கு இயற்கை தண்ணி ஊற்றி நிற்கும். இப்போ நம்ம செடி நட்டு வச்சுருக்கோம். வாங்க இப்போ போய் நம்ம வேலையை பார்க்கணும். ஏன்னா துணிகளை நாளைக்கா போட்டுக்கிறதுக்கு எல்லாமே ஊற வச்சுருக்கோம். வாங்க போய் துணி துவைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ எப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட, ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம துணி துவைச்சு முடிச்சிட்டோம். வாங்க போய் காய வைக்கலாம். ஓகே ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம துணி துவைச்சி காய வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா லைனா எல்லா துணியும் துவைச்சி காய வச்சுக்கிறேன். இதோ இது ஒரே ஒரு துணி தான் போட்டுனுக்கிறேனே. இதுவும் அப்புறமா அது லேட்டாக காஞ்சிச்சுன்னா இதோ துவைச்சி காய வச்சுருது தான். ஓகே அங்கே பாருங்க. அப்பா எனக்கு இப்போ தான்ப்பா ஒன்று புரிஞ்சிச்சு. என்னன்னா நம்ம நம்மளுக்கு அதோட அருமை புரியுது. ஓகே, இந்த ட்ரிப்பில் நான் நிறையா தெரிஞ்சுக்கினேன், நிறையா புரிஞ்சுக்கினேன், நிறையா அனுபவிச்சேன். புது புது பீப்புள்ஸ் சந்தித்தேன், புதுசாக லாங்குவேஜை கற்றுக்கினேன், புது புது கலாச்சாரத்துங்களாம் பார்த்துக்கினேன். எல்லாமே மீன்ஸ் வெளியே வந்தால் தான் எனக்கு எல்லாமே தெரியும். ஓகே, துணி துவச்சி காய் வச்சாச்சு. இப்போ வாங்க போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே பாய். ஹாய் மச்சீஸ், இப்போது என்ன பண்ணிட்டு இருக்கானா அதான் ஒன்றும் இல்லை. துணியெல்லாம் துவச்சி காய வச்சுட்டு சுஸ்தாக இருக்குதுன்ட்டு ரெஸ்ட் எடுத்துருக்குது. ஏன்னா ட்ரெயினில் உக்காந்து ட்ராவல் பண்ணின்னு ஒரு உக்காந்தே யோனா இருந்தால் உக்காந்து இருக்குது. அது ஒரு பக்கம் மண்டை கையாகுது. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் எடிட் பண்ணணும், ஒரு பக்கம் காசு இல்லை எதாவது சேல் பண்ணி காசு பண்ணணும், ஒரு பக்கம் போய் சாமியை பார்க்கணும், போகிற இடத்துல அவங்கள எல்லாருமே சமாளிக்கணும். இதெல்லாம் பண்ணி நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருந்தா, ஆனால் வீடியோவை ஜாஸ்தி யாரும் பார்த்துனே இல்லை. அப்படி யாரா பார்த்தாலும் அந்த வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இல்லை. ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாமே. ஓகே, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே, இனிமேலாம் இன்னும் வேற வேற லெவலில் வீடியோ வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, விக்கி என்னோட மச்சிங்களை எல்லாருக்குமே என்ன சொல்லி பழுது பண்ணிட்டு இருக்கேன். மீன்ஸ் என்கிட்ட எப்போ வேணா என்ன வேணா வரும். ஒரு வாட்டி ரீல்ஸ் பண்ணுவேன், ஒரு வாட்டி என்ன ப்ராங்க் பண்ணுவேன், ஒரு வாட்டி என்ன காமெடி வீடியோ பண்ணுவேன், இதோ அப்பப்போ இது மாதிரி சேலஞ்ச் பண்ணுவேன். அப்புறமா ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்ச நாளில் ஃபில்அப் பண்ணுவேன். அப்புறமா இன்னொன்று பெருசாக ஒன்று இருக்குது, அது பர்ஃபெக்ட் டைம் வந்தப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாமே நான் எதுக்கோசரம் பண்ணிருக்கிறேன், யாருக்கோசரம் பண்ணிருக்கிறேன்ட்டு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன், அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, இதுதான் என்னோட இது ஏஜே பிஜே விக்கி நான் எல்லாருக்குமே தெரியணும். அதில் மெயின் தெரிய வேண்டுமா இருக்குது ஏஜே விஜே, அதுதான் என்னோட பிராண்ட் ஏஜே விஜய் விக்கி. ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேதார்நாத் டெம்பிள் வந்து தெரியுமா, அந்த டெம்பிளை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், பார்க்கலாம். ஓகே, என்ன வந்துட்டு ஹாய் மச்சீஸ். இப்போ டைம் வரலன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகிட்டு இருக்கு. இப்போ எங்கே போயின்னு இருக்கேன், நான் சாப்பிட்டு வரலாம் தான் போயிட்டு இருக்கேன். வாங்க போய் சாப்பிட்டு வரலாம். அது வந்து இப்போ கோயில் நீங்கள் விற்கலான்னு நினச்சேன், இப்போ இங்கே விற்கிறதுக்குலாம் டைம் இல்லை. நம்ம போய் தூங்கிட்டு காத்தாலேருந்து ரயிலில் போகிறப்போ விற்கலாம். ஓகே, ட்ரெயினில் விற்கலாம். 8:20 ட்ரெயின் இருக்குது காத்தால, 8 மணிக்கு பாஸ் ஆகலாம். ஓகே, வாங்க போய் சாப்பிட்றலாம் ஃபஸ்ட்டு. ஹாய் மச்சீஸ். அப்போ எங்கள் அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, அப்புறமா காசு இருக்காடா அப்படின்னு, இல்லை அப்படின்னு இருந்துக்கு எங்கள் அக்கா ஒரு 500 ரூபாய் அமுச்சு விட்டாங்க. ஓகே, டோட்டலாக நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஓகே, நார்த் சைடு வந்து இத்தனை நாள் நான் சாப்பிட்டேன். அந்த சாப்பாடில் இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு தான்ப்பா நல்லா இருந்துச்சு சாப்பாடு. பருப்பு என்னது தால் ரைஸ், தால் சாம்பார் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு ½ ரைஸ் 50 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டேன். 130 ரூபாய் ஆயிடுச்சு சாப்பாடுக்கு. பரவாயில்ல, வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம தலை கொடுத்துக்கூடாது. ஏன்னா ரொம்ப நாள் விட்டு நீ தான் கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்ருக்கேன். சரி வாங்க, உடம்பு கை காலம் கொஞ்சம் நோவாக இருக்குது. போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு டேப்லெட் கொடுத்துருந்தான், அந்த டேப்லெட் போட்டுனேன் போயிட்டு பார்த்துக்கலாம். இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அம்மா தெரியும் கண்டிப்பாக ட்ராவல் பண்ண, அதனால தான் கை காலம் கொஞ்சம் வலிக்குது. இப்போது துணி அளவுதான், அளவு காயில். வாங்க இருங்க ஒத்து பார்க்கலாம். துணியெல்லாம் ஈரமாக தான்ப்பா இருக்கு. நான் என்ன சொல்ல பண்ணான்னு இருக்கேன், உள்ளே போயிட்டு தரையில் போட்டு ஃபேன் போட்டு விட்டுறலாம். நைட்லேருந்து காத்தால வரைக்கும் காஞ்சி விட்டு அம்மா காத்தால டக்கு டக்குன்னு பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம காத்தால எத்தனை மணிக்கு தெரியுமா, 8 மணி ட்ரெயின் இருக்குது. நம்ம 6:30 மணி தான் இந்த மாதிரி கிளம்புனா தான் கரெக்டாக போய் ட்ரெயின் பிடிக்க முடியும். ஓகே, வெளியே காய வச்சு மலைகளை வந்து மறுபடியும் நினைச்சேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ரூம் உள்ள காய வச்சிட்டேன். எப்படி டெக்னாலஜி ஓகே மச்சீஸ், குட் நைட். இட்ஸ் டைம் டு ஸ்லீப். ரொம்ப நாள் ஆச்சு நல்லா தூங்கி. வாங்க பார்த்து தூங்கலாம். ஓகே.